ईश्वरो गुरुरात्मेतिर्मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। त्वमेव माता च पिता त्वमेव, त्वमेव बन्धुश्च सखा त्वमेव, त्वमेव विद्या द्रविणं त्वमेव, त्वमेव सर्वं मम देवदेव, त्वमेव सर्वं मम देवदेव। दयानन्दरूपं मदाचार्यमीठे, दयानन्दरूपं मदाचार्यमीठे, दयानन्दरूपं मदाचार्यमीठे। பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பாதார விந்தங்களை வணங்கி ஓம் சகனாவது சகனௌ புனக்து சகவீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். இப்போ சரியா இருக்குங்களா ஓரளவுக்கு? ஓகே ஓகே. ஸ்ரீ குருபியோ நமக. வேதோ நித்யமதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் தேனே சஸ்ய விதீயதாம் அபதிதி காம்யே மதித்யஜதாம் பாபோக பரிதூயதாம் பவசுகே தோஷோனுசந்தீயதாம் ஆத்ம இச்சா விவசீயதாம் நிஜகிருகாத் தோன்னம் வினிர்கம்யதாம் சங்கத்சத்சு விதீயதாம் பகவதோ பக்திர்திருடாதீயதாம் சாந்தியாதிப்பரிச்சீயதாம் திருடதரம் கர்மாசு சந்தியஜதாம் சத்வித்வான் உபசர்ப்யதாம் பிரதிதினம் தத் பாதுகாசேத்யதாம் பிரம்மைகாட்சரமத்யதாம் ஸ்ருதிசிரோ வாக்கியம் சமாகர்ண்யதாம் வாக்கியாத்துத்சு விசார்யதாம் ஸ்ருதிசிர பக்கஸ்ரமாஸ்ரீயதாம் துஸ்தர்க்காத்சு விரம்யதாம் ஸ்ருதிமத தர்க்கோனுசந்தீயதாம் பிரம்மாஸ்மி இதி விபாவ்யதாம் அகரக கர்ப்ப பரித்யஜதாம் தேகேகம் இதி மதிருஜ்யதாம் புதஜனை வாத பரித்யஜதாம். வாக்கியார்த்த சுவிசார்யதாம். வாக்கிய மகா வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை சுற்றும் விசாரியதாம் தெளிவாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நன்றாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதில் நன்றாக ஆராய்வது, நல்லா நாம் ஆராய்வது என்று நேற்றைக்கு பார்த்தோம். வாக்கியம் இரண்டு நிலைப்பாடுகள். ஒரு வார்த்தையினுடைய அர்த்தத்தை அறிந்து கொள்வதற்கு நேரடியாக வாக்கியார்த்தம். ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, யாரும் மைக் ஆன் பண்ணியிருக்கீங்க? ராதிகா ஆன் பண்ணியிருக்காங்க. யார்? ராதிகா. ராதிகாங்கிறவங்க ஆன் பண்ணியிருக்காங்க. யார் ராதிகா? கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணுங்கம்மா. பண்ணிட்டாங்க சுவாமிஜி. ஓகே. ஸோ அவிச்சாரம், துர்விச்சாரம், அல்ப விசாரம், சொற்றும் விசாரம் என்றெல்லாம் பார்த்தோம். இப்படி மகா வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை அறிவதற்கு சரியான விசாரம் தேவை என்று பார்த்தோம். அது காரணம் கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு, சீமிங் கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு.
நான் என்கின்ற இந்த அல்பக்கன், அல்பசக்திமான், அல்பவியாபி என்று சொல்லக்கூடிய ஜீவனும் அனைத்திலும் பூர்ணமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனும் ஒன்று என்று சொல்வது மிக மிக சீமிங் கான்ட்ரவர்சியாக இருக்கின்ற காரணத்தினாலே இதை தெளிவான விசாரம், வாக்கியார்த்த விசாரம் கண்டிப்பாக வேண்டும். அதனால் இந்த மகா வாக்கியத்தினுடைய விசாரத்தை எப்படி செய்வது என்று வேதம் தனக்கென்றே ஒரு மெத்தடாலஜி ஏற்படுத்தியிருக்கிறது. அதில் பார்த்தோம், விட்ட லட்சணம், விடாத லட்சணம், விட்டு விடாத லட்சணம் என்று சொல்லக்கூடிய இந்த மெத்தடாலஜியை பயன்படுத்தி நம்மால் நேரடியாக பொருள் தராத, நமக்கு நேரடியாக பொருள் தராத அந்த வாக்கியத்தை லட்சியார்த்தமாக விசாரித்து அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அந்த விசாரத்துக்கு நமக்கு ஜெகல் லட்சணம், அஜகல் லட்சணம், ஜெகல் லட்சணம். முன்னால் தமிழில் சொன்ன, இப்போது சம்ஸ்கிருதத்தில் சொல்கிற அவ்வளோதான் வித்தியாசம். விட்ட லட்சணம், விடாத லட்சணம், விட்டு விடாத லட்சணம் என்று. அப்படி தெளிவான ஆராய்ச்சியின் மூலமாக உபாதி பேதங்கள் தான் நமக்கு இரண்டு நிலைப்பாடாக தோற்றமளிக்கிறது, காட்சி மாத்திரமாக இருக்கிறது. அதனால் விசாரத்திலே அறிவுபூர்வமாக இவை இரண்டும் உபாதி கலைந்தால் ஒன்றுதான் என்கின்ற லட்சணாவிருத்தி என்கின்ற ஒரு மெத்தடாலஜியை பார்த்தோம். எப்படி கடாகாசம், மடாகாசம், மகாகாசம் என்கின்ற மூன்றும் உபாதியினால் பிரிக்கப்பட்டதாக காட்சியளிக்கிறது. அதற்கு என்று தனித்தனி உபயோகமும் இருக்கிறது. இப்போது மடத்தில் செய்யக்கூடிய வேலையை கடத்துக்குள்ளே செய்ய முடியாது. ரெண்டும் ஒரே ஆகாசம் தானே, அதில் செய்ய முடியுமா? முடியாது. அதே போல் மகா ஆகாசத்தில் செய்யக்கூடிய வேலைகளை இந்த மட ஆகாசம் என்று சொல்லக்கூடிய ரூம் ஸ்பேஸ்குள்ளே பண்ண முடியாது. எப்பொழுது பேதம் என்று வந்ததோ அப்போ அதற்குண்டான தனித்தன்மை, அதற்குண்டான கண்டிஷன் பை ஒரு குறிப்பிட்ட வரையறைக்கு உட்பட்ட நிலைப்பாட்டிலே என்னென்ன முடியுமோ தான் அது செய்ய முடியும். ஆனால் அதை தாண்டி இந்த வரையறைக்கு அப்பாற்பட்டு உண்மை பொருள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது தான் மகா வாக்கிய விசாரம். அதனால் உடனே மகா வாக்கிய விசாரம் முடிஞ்ச உடனே நான் ஈஸ்வரன் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நான் தான் ஈஸ்வரன் தான். அப்போது நான் என்கின்ற உபாதி அந்த உபாதி தான், ஈஸ்வரன் என்கின்ற உபாதி ஈஸ்வர உபாதி தான். ஆனால் அடிப்படையில் ஆதாரம், ஆனந்தம், அச்சிந்திய ரூபம் என்று தான் வேதங்கள் சொல்கிறது. ஆதார வஸ்துவாக நீயும் அதுவும் ஒன்றாக இருக்கிறாய் என்று தான் சொல்கிறதே தவிர நீ ஈஸ்வரன் என்று சொல்வதனுடைய தாற்பயத்தை சிங்கோயம் மாணவக, இவன் சிங்கம் என்று சொன்னால் என்ன எப்படி புரிந்து கொள்வோமோ அப்படித்தான் புரிந்து கொள்ள முடியும். அதனால் சிங்கம் செய்யக்கூடிய வேலையை நீ ஒரு ஆட்டை அடித்து சாப்பிட முடியாது, மான் அடித்து சாப்பிட முடியாது, சிங்கோயம் மாணவன்கிறதுனால. அப்போது தாத்பரியத்தில் இன்னர் கோர் இரண்டும் ஒன்றாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது. இப்படி தெரிஞ்சிட்டதுனால எனக்கு என்னையா பிரயோஜனம்? நான் எதையோ தெரிஞ்சிருக்கேன் என்னை பற்றி, நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் என்றெல்லாம் எதோ தெரிஞ்சிருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து அதிகமாக தெரிஞ்சிட்டதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, இந்த உபாதிகள் எல்லாம் வருவதும் போவதுமாக இருக்கிறது, உண்மையில் என்னை தாக்காது. இந்த உபாதியில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உபாதி மாத்திரமாகவே இருக்கக்கூடியதானே தவிர அது நான் என்கின்ற என்னை தாக்காது. இவைகளெல்லாம் தற்காலிகமாக தோற்ற மாத்திரமாக கனவிலே தோற்றுகின்ற ஒவ்வொரு அனுபவமும் எப்படி கனவு மாத்திரத்தில் போய்விடுகிறதோ அதுபோல தான் நம்முடைய ஒவ்வொரு அனுபவமும் அனுபவித்த அடுத்த நிமிடமே இல்லாமல் போய்விடுகிறது. சீக்கிரமே அது இல்லாமல் போய்விடுகிறது. பெரிய துக்கம், மிகப்பெரிய துக்கத்தில் ஆழ்ந்து இனிமேல் என்னுடைய வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று ஓரத்தில் முடங்கி போய் உட்கார்ந்திருப்போம். நாளை காலையில் இட்லி சாப்பிட்றான். அப்போ அந்த துக்கம் நிலையாக இருந்தால் என்ன இருந்திருக்கும். அப்போ தற்காலிகமாக மனதினுடைய சூழ்நிலையும் மற்ற வெளிப்புற சூழ்நிலைகளினால் வரக்கூடிய மனோ மாறுதல் தான் துக்கம். அதே போல் செயல்பாடுகள், வெற்றி தோல்வி, எல்லாம் நன்மை தீமை, ஜாதி நீதி குல கோத்திரம்
எல்லாமே உபாதியினால் ஏற்படக்கூடிய சூழ்நிலையினால் ஏற்படக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷன், அந்த விவகாரியம் தானே தவிர உண்மையிலே விவகாரிய சக்தி விவகாரியத்தோடு முடிந்துவிடும் என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான் மகா வாக்கிய விசாரம். அந்த விசாரத்தினாலே நமக்கு எப்பொழுதும் துக்கி என்கின்ற எண்ணம் போய் நான் சுகஸ்வரூபியாக நான் இருக்கிறேன். உடனே பார்த்தியாங்க துக்கத்தில் இருக்கிற பாம்பு கடிக்கையில் பால் மூடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு என்று சொன்னது போல, ஏப்பா துக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து நீ முழுமையான சந்தோஷத்தில் இருக்கிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? உன்னோட ஆட்டிடியூடை சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கப்பா. எப்படி நான் சொன்னது போல ஒரு காரியத்தை முன்வைத்து கொண்டு மனதை முழுவதும் அதில் நிலைக்க வைத்து விட்டு வேகமாக நடக்கிற போது கல் இடித்தால் அந்த கல் இடித்த வலி தெரிவதில்லை, ஈவன் ரத்தம் வருவது கூட தெரிவதில்லை. அதுபோலத்தான் உன்னுடைய உண்மையான தன்மையிலே உன்னுடைய மனதை சுவிட்ச் ஓவர் செய்து அதிலே நிலைத்திருந்தால் வெளி விவகாரங்கள் பெரிதாக பாதிக்காது. பாதித்தது போல் தெரியும், இல்லாமல் போய்விடும். அதுதான் இதனுடைய பலன். இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த விசாரம் வாக்கிய விசாரம் நேரடியாக வாக்கியார்த்தம் லட்சியார்த்தம் அந்த உதாரணம் இந்த உதாரணம் ஜெகல் லட்சணம் அஜக லட்சணம் ஜெகல் லட்சணம் இதெல்லாம் படித்து என்னப்பா பிரயோஜனம் அப்படின்னா, உன் சொரூபம் நீ நினைப்பதல்ல. உனக்கு வரக்கூடிய துக்கங்கள் எல்லாம் இவைகளெல்லாம் இந்த உபாதிக்கு வந்தது. எனவே உபாதியை பாதிப்பது என்பது என்னை பாதிக்காது. ஆழ்கடல் போல் நான் ஆனந்த சுரூபமாக இருக்கிறேன். மேல்கடல் போல் எனக்கு வரக்கூடியவைகள் எல்லாம் வந்து போய் கொண்டிருக்கிறது என்கின்ற தாத்பரிய நிர்ணயம் தான் இந்த மகா வாக்கிய விளக்கத்தினுடைய பலன். அதனால் நான் யார் என்கின்ற கேள்வியினுடைய புரிதல் இல்லாததனால்தான் நான் வேறொன்றாக அதற்பின் தத்புத்தி தற்பின் அதற்புத்தி என்று அது அல்லாதவைகளே அது என்றும் அதை அது அல்லாதவைகளாகவும் நினைப்பதனால்தான் நமக்கு ஏற்படக்கூடிய துக்கங்கள் எல்லாம். எனவே அதிலிருந்து விடுபடுவதற்குத்தான் மகா வாக்கிய விசாரம் என்று விசாரம் செய்து முடித்து விட்டோம். இப்போ இந்த விசாரம் செய்கிற போது நிறைய குழப்பங்கள் வருகிறது. ஏனென்றால் எதிர்வாதிகள் நிறைய லாஜிக் விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அது இப்படி இது இப்படி என்று, எப்படி நீயாக இருக்கிறாய் இதெல்லாம் பல லாஜிக்கலி ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுகிற போது அது பேர் பூர்வபட்சம் என்றும், நாம் நிலைத்திருக்கக்கூடிய இந்த பரிபூர்ண அறிவுக்கு பேர் சித்தாந்தம். சித்தாந்தம் என்றால் முடிவான முடிவு. சாஸ்திரம் கூறுகின்ற முடிவான முடிவுக்கும் அதில் எழக்கூடிய சந்தேகங்களை குழப்புவதற்கு பேர் பூர்வபட்சம். அதில் சாஸ்திரம் சொல்லியிருக்கக்கூடிய நிர்ணயம் அதுக்கு பேர் சித்தாந்தம். இப்போ இந்த சித்தாந்த பூர்வபட்சம் எல்லாம் நிறைய சாஸ்திரங்களிலே வருகிறது, பாஷ்யங்களிலே வருகிறது, பாடல்களிலே வருகிறது. அப்படி வருகிற போது எது சித்தாந்தம் எது பூர்வபட்சம் என்றே தெரியாது நமக்கு. ஏனென்றால் ரெண்டும் ஒன்று போலே இருக்கும். ஆமான்னு அவர் சொல்கிறதெல்லாம் ஆமான்னு தலையாட்டுற மாதிரி இருக்கும். உதாரணமாக அன்றைக்கி நான் சொன்னேன், இந்த அபாவ பிரக்ரியா என்ற ஒரு டீச்சிங் மெத்தடாலஜியில் ஒன்றை புதிதாக சிலர் கோலை நரசிப்பூர் என்கின்ற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாது அவர் தனி கல்காக ஒன்றை சொன்னார். ஈஸியாக இருக்குமேப்பா, இப்படியெல்லாம் ஏன் போட்டு உழப்பிட்டு இருக்கீங்க? நேரடியாக ஞானம் இல்லாத போது ஜீவத்துவம், ஞானம் வந்தவுடனே பிரம்மத்துவம், இதோட முடிஞ்சு போச்சப்பா, இடையில ஈஸ்வரன், அப்புறம் அது இதுன்னெல்லாம் போட்டு ஏன் குழப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிற போது கேட்டால் ஆமாம் அது சரிதானே. ஏன்னா நமக்கு தேவை ஞானம். அந்த ஞான அபாவத்தினாலே ஜீவத்துவத்தை ஏற்படுத்தி ப்ராப்ளங்கள் எல்லாம் சந்திச்சுட்டு இருக்கோம். ஞானம் வந்துருச்சுன்னா உடனே நமக்கு இதெல்லாம் போயிடும். இவ்வளவு தானே, இதுக்கு இடையில ஏன் போட்டு அது இதெல்லாம் உழப்பிட்டுருக்கீங்க என்று கேட்கிறார். இப்போ அந்த ஞான அபாவம் அல்லது ஞான பாவம் என்கின்ற இரண்டுக்கு இடையில உன்னுடைய அனுபவம் என்பது ஒன்று இருக்குதுப்பா. இந்த அனுபவம் என்பது நீ இந்த பிரபஞ்சத்தோடு இன்ட்ராக்ட் செய்கிறாய். இன்ட்ராக்ட் செய்கிற போது இதையெல்லாம் நெகேட் செய்ய வேண்டும். இந்த அனுபவத்தினுடைய ஒரு விடையளிக்க வேண்டும். இந்த அனுபவம் எப்படிப்பட்டது, இது ஏன் என்று சொல்லணும். இல்லாவிட்டால்
தெளிவான நிலைப்பாடு என்பது கிடைக்காது. அதற்காகத்தான் சாஸ்திரம் ஜீவ ஈஸ்வர ஐக்கிய போதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மகா வாக்கியம். இப்படி இந்த இந்த மாதிரி குழப்பங்கள் எல்லாம் ஏற்பட்டுவிடும். அதனால ஸ்ருதி சொல்கிறது, வேதங்கள் சொல்கிறது, நீ என்ன பண்ணணும்னு ஸ்ருதி சிறப்பக்ஷ சமாசிரியதாம், ஸ்ருதியினுடைய தலையாய விஷயமாக இருக்கக்கூடிய இன்னர் கோர் சப்ஜெக்டாக இருக்கக்கூடியது ஜீவ ஈஸ்வர ஐக்கிய போதம். இந்த ஜீவனும் ஈஸ்வரனும் உபாதி வேதத்தினால் பிரிக்கப்பட்டிருக்கிறதை தவிர உண்மையில் இந்த வேதம் என்பது இல்லை, இருப்பதாக காட்சியளிக்கிறது என்பதுதான் இந்த ஸ்ருதியினுடைய தீர்மானமான விஷயம். இந்த விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு நீ சாஸ்திரத்தை படித்தால் அதுக்கு பேர் தான் நிர்ணயம் செய்வது, தாத்பரிய நிர்ணயம் என்று சொல்வார்கள். தாத்பரிய நிர்ணயம் என்றால் ஸ்ருதி இதைத்தான் சொல்ல விளைகிறது என்று ஸ்ருதியை முன்னாலே அறிந்தவர்கள் அல்லது ஸ்ருதியினுடைய விளக்கத்தை சொல்பவர்கள் ப்ரிபேஸ் என்று சொல்லக்கூடிய முகவரியிலேயே முகவுரையிலேயே எல்லாம் சொல்லிடுவாங்க. அப்போ அந்த முகவுரையை படித்தவுடன் இந்த புத்தகம் இந்த விஷயத்தை சொல்ல விளைகிறது என்கின்ற கான்செப்ட் நம்முடைய மனதில் ஏற்பட்டு அதில் நிலைத்திருந்தால் அதை தழுவியே நாம் படிப்போம். இல்லாவிட்டால் மற்ற குழப்பங்களுக்கு காரணமாகிவிடும். அதனால தான் நிறைய சுவாமிகள் என்ன சொல்லுவாங்க, என்னுடைய கிளாஸை அட்டன் பண்ணுறவங்க கொஞ்ச நாளைக்கு இன்னொரு கிளாஸுகளுக்கெல்லாம் போக வேண்டாம் என்று சொல்வார்கள். காரணம் குழப்பம் ஏற்பட்டுவிடும். உண்மைதான், வாஸ்தவமான பேச்சு. அப்போ என்னுடைய டீச்சிங் சரியில்லை என்று அர்த்தமா என்றால் இல்லை. என்னுடைய டீச்சிங்கும் ஒருவேளை உங்களுக்கு புரிகிற அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம், அல்லது நீங்கள் புரிகின்ற தன்மையில் ப்ராப்ளம் இருக்கலாம், ரெண்டும் இருக்கலாம். இந்த ரெண்டும் இருக்கிற போது அடுத்தவர்களது ஐடியாலஜியை உங்கள் மேல் நுழைக்கிற போது அது நமக்கு ப்ராப்ளமாக போய்விடும். அதனால் குருடன் சேர்ந்து குருட்டாட்டம் போட்டு குழியில் விழுந்த கதையாக போய்விடும். அதனால் சாஸ்திரம் என்ன சொல்ல விளைகிறது என்பதிலே தெளிவான நிர்ணயம் வேண்டும். அந்த தெளிவான நிர்ணயத்தோடு எப்படி கூலிங் கிளாஸை போட்டுட்டு பார்த்தா மற்றதெல்லாம் அதற்கு தக்கபடி தெரிகிறதோ அதுபோல், அல்லது கண் பார்வை ப்ராப்ளம் இருக்கிறவனுக்கு அந்த குறிப்பிட்ட பாயிண்ட் உள்ள கண்ணாடியை போட்டால் சரியாகிவிடும். அதுபோல் என்னுடைய நோக்கத்தை, என்னுடைய விஷனை மாற்றுகிறது இந்த தாத்பரிய நிர்ணயம். அதனால் தாத்பரிய நிர்ணயம் இல்லாமல் சாஸ்திரம் படிப்பது அல்லது சாஸ்திரம் கேட்பது என்பது சிறிது கடினமானது. ஆச்சாரியார் ரொம்ப அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வல்லவராக எடுத்து சொல்லக்கூடியதில் ஒரு ஒரு திறமையுள்ளவராக இருந்தால் ஒருவேளை அது சரியாகும். அப்படி இல்லாவிட்டால் அவருக்கு அதை எடுத்து சரியாக விளக்க தெரியாமல் சிறிது குழப்பங்கள் ஏற்பட்டு விட்டால் அடிப்படையிலே ப்ராப்ளம் ஏற்பட்டுவிடும். அதனால் இங்கே சொல்கிறார், சுதிசிர பட்ச சமாசிரியதாம், உபநிஷத்துக்களினுடைய தாத்பரிய நிர்ணயம் நமக்கு கண்டிப்பாக வேண்டும். அதனால் உபநிஷத் சித்தாந்தம் என்ன சொல்ல வருகிறது என்பதை முதலிலேயே பாருங்கள். எடுத்துடனே தத்துவபோதம் வச்சுங்க, முதல் பாடம். அதில் சொல்கிறாங்க, ஆத்மா நித்தியம், ததன்யத் சர்வம் அனித்யம். இதுதான் எடுத்துடனே. அதே போல் பிரம்மவிதா ஆப்னோதி பரம் ததேசாப்யுக்தா சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேத நிகிதம் குஹாயாம் பரமே வ்யோமன் சோ ஓஸ்னுதே சர்வான் காமான் சக. என்டையர் தைத்திரிய உபநிஷத்தினுடைய விஷயத்தை இந்த ஒரு பேராகிராஃபில் முடிச்சிட்டார். இப்போ இதை படிக்கிற போது என்ன சொல்றது, பிரம்மவித் ஆப்னோதி பரம், யார் பிரம்மனை அறிகிறார்களோ அவர்கள் மிக உயர்ந்ததாக, அல்டிமேட் கோலை இவர்கள் அடைந்ததாக ஆகிவிடுகிறது. அப்போ அந்த பிரம்மன் என்ன, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அது எங்கப்பா இருக்கிறது, யோ வேத நிகிதம் குஹாயாம் பரமே வ்யோமன். யார் இந்த பிரம்மனை அறிய விளைகிறார்களோ அவர்களது ஹிருதயத்திலே அங்குஷ்டமாத்த புருஷக என்று ஹிருதயத்திலே பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடியது பிரம்மன். யோ வேத நிகிதம் குஹாயாம் பரமே வ்யோமன் சக அஸ்துதே சர்வான் காமான். யார் இந்த
தனக்குள் பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரம்ம வஸ்துவை அறிந்தாரோ அவர் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சுகங்களையும் அனுபவித்ததாக ஆகிவிடுகிறார். அனுபவிக்கிறதல்ல, அனுபவித்ததாக ஆகிவிடுகிறது. இது என்டையர் உபநிஷத்தினுடைய தாத்பரியம். இப்போ இதை மனதில் கொண்டு ஆகாசாத் தஸ்மாத்வா ஏ தஸ்மாத் ஆத்மன ஆகாசம் சம்பூத, இப்போ இதை பேசாக வைத்துக்கொண்டு இப்படிப்பட்ட இந்த ஆத்மாவிலிருந்து ஆகாசம் பிறக்கிறது, வாயு பிறக்கிறது, அக்னி பிறக்கிறது, அக்னியிலிருந்து ஓஷத ஆப பிறக்கிறது, இப்படி இந்த பஞ்ச சூட்சும பூதங்கள், அதிலிருந்து ஔஷதங்கள், ஔஷதங்களிலிருந்து மறுபடியும் ஜீவர்கள் என்று ஒரு பெரிய சிருஷ்டி பிரகடனத்தை கொண்டு வர்றாங்க. இப்போ உபநிஷத்தினுடைய டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா எடுத்துடனே அந்த ஒரு ஒரு சூத்திர வடிவாக இந்த முழு உபநிஷத்தினுடைய தாற்பயத்தை சொல்லிவிடுகிறது. எதற்கு? இதை மனதில் வைத்துக்கொண்டு நீ படித்தால் பின்னால் வரக்கூடிய அத்துணையும் தெளிவாக புரியும். இல்லாவிட்டால் குழப்பங்கள் ஏற்படுவதற்கு நான் அடிக்கடி சொல்றது போல சீமிங் கான்ட்ரவர்சிஸ் நிறையாக இருக்கின்ற காரணத்தினாலே தாத்பரிய நிர்ணயம் என்பது மிக மிக, அதனால்தான் சாஸ்திர படனம் சுவாதந்திரியன நகுர்ஜாத் என்று சங்கராச்சாரியர் மிக மிக வலியுறுத்தி கூறுகிறார். சாஸ்திரத்தை தானாக ஒருவரும் படிக்கவே கூடாது என்கிறார். குருவினுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் நீ சாஸ்திரத்தை படிக்கக்கூடாது. படித்தால் அது உனக்கு என்ன தெரியுமோ அதை வைத்து அந்த அறிவினுடைய நோக்கத்திலே தான் நீ அதை பார்க்க முடியுமே தவிர அதற்கு மேலே சிந்திக்க முடியாது. அப்படி சிந்தித்தால் அது குழப்பமாக போய்விடும். அதனால் சொல்றார், தாத்பரிய நிர்ணயம் என்பது இந்த சாதனைகளிலே மிக 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 அவசியமான ஒன்று என்று ஸ்ருதிசிர பக்க சமாசிரியதான் சங்கர்சேன ஆசிரியதான். அதை தழுவியே இருக்க வேண்டும் உன்னுடைய விஷன் பூரா. என தாத்பரியத்தை தழுவியே உன்னுடைய சாஸ்திர நோக்கு, சாஸ்திரத்தை படிக்கக்கூடிய தன்மை என்பது இருந்து கொண்டு இருக்க வேண்டும். அப்பா பெரிய விஷயம், அதை தெரியும். அதுக்கு அடுத்து சொல்றார், துஸ்தர்காத் சுபிரம்யதாம், தேவையில்லாத தர்க்கங்களை செய்யக்கூடாது, கண்டிப்பாக மேற்கொள்ளக்கூடாது. எப்பவுமே விதண்டாவாதம், ஜல்பம், ஏகாதசம், சம்வாதம் என்கின்ற லாஜிக், அதே தர்க்கம் என்றதெல்லாம் நிறைய விவாதங்கள்ல இந்த வகையெல்லாம் இருக்கிறது. அப்போ இந்த விதண்டாவாதம் என்று சொல்லக்கூடியது அவர் முதல்லையே ஒன்றை முடிவு செய்து விடுவார். முடிவு செய்துவிட்டு நான் எதையெல்லாம் சொல்றேனோ அல்லது அவருக்கு தெரியாது, நான் சொல்வதையெல்லாம் மறுத்து கூற வேண்டும் என்பதை தவிர அவருடைய வாதத்தில் எந்த ஒரு தாத்பரியமும் இல்லை. நீ சொல்கிறாய் அதனால தப்பு, அத்வைதி சொல்றான் அதனால தப்பு, இவர் சொல்றார் அதனால தப்பு என்று எதிரில் இருக்கக்கூடியவர்களை மடக்க வேண்டும், எதிரில் இருக்கக்கூடியவர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும், அவர்களுடைய தப்பை கண்டுபிடிக்க வேண்டும் என்றே குழப்பிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் விதண்டாவாதம் என்று சொல்லக்கூடியவர்கள். அடுத்தது ஜல்பம். ஜல்பம் என்பது நான் பிடித்த முயலுக்கு 3 கால் அப்படின்னு சொல்லுவான். இவனுக்கு இன்டலெக்சுவல் ஹானஸ்டி என்பது கிடையாது. இவனுடைய சிற்றறிவுக்கு தக்கபடி ஏதோ ஒன்றை படித்து நிர்ணயித்துக் கொண்டு அல்லது கேட்டு நிர்ணயித்துக் கொண்டு இப்படித்தான் சாஸ்திரம் சொல்கிறது என்று சொல்வார்கள். இது மிக 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 பிராபலமான விஷயம். இப்படித்தான் நிறைய மதங்கள் இந்த பிராபலத்தில் தான் சிக்கிக் கொண்டிருக்கிறது. அடுத்தது ஏகாதசி. ஏகாதசம்னா போகிற வழியில் வர்ற வழியில் ஒரு வாக்கை சொல்லிக்கொண்டு போயிடுவான். இவனுக்கு எந்த ஒரு தாற்பயமும் கிடையாது, பூர்வபட்சமும் கிடையாது, சித்தாந்தமும் கிடையாது. ஏதோ கேட்கறத காதில் வச்சுட்டு அதுக்கு ஒரு இந்த சொல்லுவாங்கள்ல தமிழில் கருத்து சொல்கிறோம், அந்த மாதிரி கருத்து சொல்லிகிட்டே போகிறவன் அவனோட வார்த்தையை கேட்டோம்னா குழம்பி விடும். அப்புறம் தர்க்கம் என்பது எல்லாத்துக்கும் லாஜிக்காக பார்க்க வேண்டும் என்று சொல்லுவாங்க. லாஜிக் என்பது லாஜிக்கை வைத்து ஸ்ருதியை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது முடியாது. ஸ்ருதி சம்மத தர்க்கம், ஸ்ருதியை புரிந்து கொள்வதற்கு நமக்கு மேற்கொண்டிருக்கக்கூடிய தர்க்கங்களை பயன்படுத்தி கொள்ளலாமே தவிர ஸ்ருதிக்கு ஆதாரமாக தர்க்கத்தை வைக்க முடியாது.
தர்க்கத்துக்கு ஆதாரமாக ஸ்ருதி தான் இருக்க முடியுமே தவிர ஸ்ருதிக்கு ஆதாரமாக தர்க்கம் இருக்க முடியாது. அதனால் அந்த ஸ்ருதி தான் மெயின். இந்த ஸ்ருதியில் இருக்கக்கூடிய விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு தர்க்கத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்போ எத்தனை எத்தனை தூமக தத்தக்க வன்னிகி, இது ஒரு லாஜிக். எங்கெங்கெல்லாம் நெருப்பு இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் புகை என்பது இருக்குது. எங்கெங்கெல்லாம் புகை இருக்கிறதோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்க வேண்டும் என்பது தர்க்கம். இப்போ இந்த தர்க்கத்தை ஆராய்ந்து பார்த்தால் புகை இருக்கிற பக்கமெல்லாம் நெருப்பு இருக்குமா? இல்லை. பனிகாலத்தில் வைக்கோல் போகிற பார்த்தீங்கன்னா தீப்பிடிச்சு எரியறது போல் இருக்கும். ஆனால் ஆராய்ந்து பார்த்தால் அங்கே இருக்காது. அதே போல் மலையில் நெருப்பு பிடித்து எறிவது போல் இருக்கும் மேகக்கூட்டங்களை பார்த்தால். அப்போது இது போன்ற சில சில நிலைப்பாடுகளை எல்லாம் நம்முடைய தாற்பயத்தை நிர்ணயம் செய்வதற்கு, நம்முடைய ஸ்ருதியை புரிந்து கொள்வதற்கு பயன்படுத்தி கொள்ளலாமே தவிர அதையே சரி, அதுதான் ஸ்ருதிக்கு ஆதாரம் அல்ல தர்க்கம். தர்க்கம் என்பது ஸ்ருதியை புரிந்து கொள்வதற்காக நாம் மேற்கொள்ளக்கூடியது. எனவே ஸ்ருதி தான் ஆதாரம். அந்த ஆதாரத்தை வைத்துக்கொண்டு தான் நாம் தர்க்கத்தை பார்க்க வேண்டும். இப்படி பல பல நிலைகளில் குழப்பதற்கு நிறைய பேர் இருக்காங்க. இவைகளை எல்லாம் தாண்டி சம்வாதம், குரு சிஷ்ய சம்வாதம் என்று கிருஷ்ணார்ஜுன சம்வாதம் என்று பகவத்கீதையில் பார்த்தோமே, அதுபோல தெரிந்து கொள்வதற்காக வாதம் செய்வது. இவனை மடக்க வேண்டும் என்று வாதம் செய்வதல்ல, நான் பிடித்தது 3 கால் என்று வாதம் செய்வதல்ல, தர்க்கத்திற்காக எதற்கு எடுத்தாலும் தர்க்கபூர்வமாக தொன்னைக்கு நெய் ஆதாரமா, நெய்க்கு தொன்னை ஆதாரமான ஒரு தர்க்கமாகும். திருப்பி பார்க்கலாம், இப்படி திருப்பினோம்னா ரெண்டும் இல்லாமல் போயிடும். அதுபோல இது போன்ற தர்க்கங்கள் எல்லாம் உண்மையை அறிந்து கொள்வதற்காகத்தான் இருக்க வேண்டுமே தவிர தர்க்கத்துக்காக உண்மையை வளர்த்துக் கொள்வது என்பது சரியல்ல என்று. அதனால் சம்வாதம் என்று சொல்லக்கூடிய இன்டலெக்சுவல் ஹானஸ்ட் என்பது வேண்டும். அதுதான் முன்னாலே பார்த்தோம். குருவிடம் நாம் கல்வி கற்கிற போது, வேதங்களை கற்கிற போது நம்முடைய மண்டையில் வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. கிளீன் ஸ்லேட் என்று வைத்துக் கொண்டால்தான் இந்த உண்மையை புரிந்து கொள்வதற்கு ஆகும். அதனால் உபநிஷத்துக்கள் அதுதான் சொல்றது, ஏசா தர்க்கேன மதிராபனேயக. இந்த பரபிரம்ம விஷயத்தை தர்க்கத்தினால் ஒரு காலம் அறிய முடியாது என்று கடோபனிஷத்தில் யமதர்மராஜா நசிகேதத்துக்கு மிக அற்புதமாக சொல்றார். தர்க்கம் என்பது உன்னுடைய உண்மை பொருளை அறிவதற்கு, வேதாந்தத்தினுடைய தாற்பயத்தை அறிவதற்கு முடியாதப்பா. இது தர்க்கத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம் என்று சொல்றார். அதனால துஸ்தர்கா சுபிரம்யதாம் ஸ்ருதி மத தர்க்கோடு சந்தீயதாம். அப்போ எப்படி நிறைய சொல்கிறீங்க, கேட்கணும்னு சொல்கிறீங்க, அப்புறம் என்ன குரூப் ஸ்டடி வேணும்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் தான் நமக்கு தெளிவாக எப்படி கம்ப நிகம்ப நியாயேன என்று சொல்வார். எப்படி ஒரு கம்பை நட்டுவிட்டு அது நிலையாக இருக்கிறதா என்று பார்ப்பதற்கு ஆட்டி பார்த்து மறுபடியும் ஆதாரத்தை கீழே இருக்கக்கூடியதை ஒரு கடப்பாரை வச்சு நன்றாக அடித்து சமன்படுத்தி விடுவார். அதுபோல இந்த அதுபோல குரூப் ஸ்டடி, மறுபடியும் இது போன்ற விவாதங்கள் எல்லாம் நமக்கு நன்றாக பயன்படும் என்று ஸ்ருதியே சொல்கிறது. ஆனால் அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இன்டலெக்சுவல் ஹானஸ்ட். ஸ்ருதி மதம், ஸ்ருதியினுடைய பார்வை, ஸ்ருதியினுடைய விஷயம் என்ன என்பதை தழுவினதாக இருக்கணும். ஸ்ருதியை எதிர்க்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஸ்ருதி மத தற்கோணு சத்தியதாம். அது மிக மிக அவசியமானது. காரணம், நமக்கு நம்முடைய அறிவுக்கு புலப்படாத நிறைய விஷயங்கள் இன்னொருவருக்கு பயன்படும். அப்படி நம்முடைய அறிவுக்கு புலப்படாத சில விஷயங்கள் இன்னொருவருக்கு புலப்படலாம். அதை வைத்து அவர் கேள்வி கேட்கலாம்.
அப்போ நமக்கு ஒரு ஃப்ளாஷ் ஆகும், ஓ இது இப்படி பார்க்க முடியும் என்று ஒரு கோணத்தில் அறிவதற்கு வாய்ப்பாக இருக்கும். இப்படி தர்க்கம் என்பது இன்டலெக்சுவல் ஹானஸ்டியோட அறிந்து கொள்வதற்காக நாம் செய்யக்கூடிய தர்க்கங்கள் மிக மிக அவசியம். அதனால் இந்த இந்த விவாதங்கள் என்னாகும்னா நாம் பெற்ற ஞானத்தை நிலைப்படுத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கிறார், இந்த கேள்விக்கு பதில் சொல்கிற போது இன்னும் என்னுடைய புரிதல் என்பது தெளிவாக இருக்கும். அவருக்கு விளக்க வேண்டும் என்பதற்காகவே பல கோணங்களிலே சிந்தித்து நான் அதை எடுத்துச் சொல்வேன். அதனால் என்ன ஆகும்னா நன்றாக அந்த அறிவானது தெளிவான நிலையிலே நிலையான ஞானமாக இருப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். அறிஞ்சாட்சி என்ன பண்ணுறதுன்னா பிரம்மாஸ்மீதி விபாவியதாம், பிரம்ம அஸ்மி நான் பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கிறேன் என்கின்ற விசேஷ பாவனை. பாருங்க, நான் அடிக்கடி சொல்றதுண்டு, சங்கரர் ஒரு எழுத்து போட்டார்னா அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். விபாவியதாம், வி பாவியதாம் சொல்ற, விபாவியதாம் என்று சொல்றார். அப்ப என்ன, விசார ஜன்ய பாவனை, விசாரத்தினால் எழுந்த பாவனையில் நீ நான் பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறேன் என்று தெளிவாக நீ அந்த பாவனையை செய்ய வேண்டும் என்று சொல்றார். அதனால கண்ணை மூடிட்டு நான் பிரம்மன் நான் பிரம்மன் நான் பிரம்மன்னா நான் பிரம்மன் தான், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி நிறைய பேர் இருக்காங்க. அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அறிவுபூர்வமாக அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து நீ இந்த மாதிரி செய்கிற போது நிச்சயமாக அது பலனளிக்கும். இல்லாத வரைக்கும் சாமிஜி சொல்றது போல அகம் பிரம்மாஸ்மின்னா பின்னால் இருந்து உள்ளுக்குள்ளிருந்து யுவாரன் இடியட்னு வரும் உள்ளுக்குள்ளிருந்து. அதனால அறிந்து பாடத்தை தெளிவாக தெரிந்து நீ இந்த தியானத்தை செய்யலாம். நான் பரபிரம்ம சொரூபம் என்கின்ற பாவனை எப்பொழுதும் உனக்கு இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்றார். இதுதான் நிதித்தியாசனம் என்று சொல்றோம். நிதித்தியாசனம் பல, அதாவது எந்த நிமிடம் வேண்டும் என்றாலும் நான் பெற்ற இந்த அறிவுபூர்வமான இந்த அறிவானது நம்மை வலுவ விட்டுவிடும். காரணம், நம்முடைய மனது சூழ்நிலைகளினாலும் வாசனைகளினாலும் என்னுடைய இந்திரியங்கள் மனதினாலும் கட்டுப்படுத்தப்பட்டு ஏதோ ஒரு கோணத்திலே போய்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த மனது உடனே நீ ஞான் பரபிரம்மஸ்வரூபம் என்பதை ஏற்றுக்கொள்ள மிக மிக கடினமானது. அதனால் உடனே சூழ்நிலை நம்மை மாற்றிவிடும். எவ்வளவு படித்திருந்தாலும் எவ்வளோ தூரம் நம்ம இப்போ உதாரணமாக விஸ்வாமுத்திரனுடைய கதை விஸ்வாமுத்திரரை ஏளனப்படுத்துவதற்கல்ல. அப்படிப்பட்ட விஸ்வாமுத்திரரே விழுந்து விடுவதற்கு காரணமாக இந்திரியம் மனம் புத்தி எல்லாம் இருக்குமாப்பா. அதனால் இந்த ஓரியன்டேஷன் ப்ராப்ளத்தை போக்குவதற்கு நமக்கு இந்த விபரீத பாவனார்த்தம், அதற்காக நம்ம மனன நிதித்தியாசனத்தை செய்ய வேண்டும். இதுதான் இது சொல்றார். பிரம்மாஸ்மி இது விபாவியதாம் என்று விபரீத பாவனை போவதற்காக நாம் நம்முடைய சொரூப தியானத்திலே சொரூபத்தினுடைய நிலைப்பாட்டிலே நாம் நிலைத்திருப்பதற்காக மறுபடியும் சொல்லணும். இதில் இரண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று அறிந்த விஷயத்தை ஸ்திதப்பிரக்க நிலைப்பாட்டுக்கு ஒரு ஹேதுவாக இந்த அபியாசம் இருக்கும். இன்னொன்று வெளி விஷயங்கள் உள்ளே தாக்காமல் இருப்பதற்கு ஒரு அரணாக இருக்கும். இப்படி விபரீத பாவனார்த்தம் என்று சொல்லக்கூடிய இந்த நிதித்தியாசனம் ஒரு மிக மிக சிறந்த ஒரு சாதனை என்று சொல்றார். அடுத்தது இது மிக 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 அவசியமானது, மிக ரொம்ப ரொம்ப தேவையானது. ஏனென்றால் கொஞ்சம் தெரியறதுக்கு முன்னால் தலை மேலே நிற்காது, தலை கீழேயே போகாது, அப்படியே மேலே 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 போயிட்டே இருக்கு. அப்புறம் கடைசியில் அண்ணாந்து பார்க்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடும். நான் பரபிரம்மம் என்று நினைச்சோன்னே நான் பரபிரம்மம் இதெல்லாம் அனித்தியம். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், நான் படிக்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் சந்திச்சிருக்கேன். அப்படியே தலையே கீழே வராது, அப்படித்தான் பார்க்குறதே எல்லாம் மற்றவங்களெல்லாம் ஒரு தூசி மாதிரி. என்னவோ நான் ஒரு பெரிய பிரம்மனிஷ்டன், இவங்கெல்லாம் சாதாரண மக்கள் கிரகஸ்தர்கள்,
இவங்கெல்லாம் லாய்க்கில்லா பதர்கள் என்கின்ற எண்ணத்தோடு மற்றவர்களை பார்ப்பது, தனக்குள்ளே ஏதோ ஒரு ஒரு பெரிய நான் பெரிய மகான் என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்துவது, அப்புறம் நடை உடை பாவனை எல்லாத்துலேயுமே ப்ராப்ளம். திரும்புறதுக்கு அரை மணி நேரம் ஆகும், இப்படி திரும்புறதுக்கு அரை மணி நேரம் ஆகும். ஏன்னா பிரம்மன் கலைஞ்சிருமா. சாமிஜி சொல்வார், சும்மா சும்மா ஃப்ரீயாக இருப்பா, பிரம்மன் கலையாதும்பார். நீ சும்மா சிரிக்காமல் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படியே இருப்பான், அப்படி அப்படி அப்படியே திரும்பான், அப்படியே திரும்பான். நடை உடை பாவனை எல்லாத்துலேயும் ப்ராப்ளம். இதெல்லாம் ப்ராப்ளத்தை தருவதப்பா. அதனால் காரணம் உள்ளுக்குள்ளே ப்ராப்ளம் இருக்கிறது. நான் முன்னால் சொன்னது போல் ஒரு ஒரு பிரம்மச்சாரி படித்து விட்டு வருகிறான். படித்துக்கிட்டு வருகிற போது அவருடைய நடை உடை பாவனை எல்லாம் பார்த்து அவங்க அப்பாவுக்கு, அவர் பெரிய ஞானி, அவர் வெளியில் தான்கிட்ட படித்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி இன்னொரு குருக்கிட்ட அனுப்பிச்சு படிச்சுட்டு வர சொல்கிறார். அவர் வருகிற போது அவனுடைய நடை உடை பாவனை எல்லாம் பார்த்துட்டு, ஓ இங்கே எங்கேயோ ப்ராப்ளம் இருக்கிறதப்பா என்று கேள்வி கேட்டார். இந்த எந்த ஒன்றை தெரிந்தால் அனைத்தையும் தெரிந்ததாக ஆகிறதோ அது உனக்கு தெரியுமான்னு கேட்டார். உடனே அவனுக்கு ப்ராப்ளம் வந்துடுச்சு. இது எனக்கு வாத்தியாருக்கு தெரியல, எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுபோல் இந்த 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 பாடம் இதுதான் பெரிய பெரிய அசுரர்கள் எல்லாம் வருவதற்கு காரணமாக இருந்தது. நரகாசுரன், அதே போல் ராவணேஸ்வரன், இவங்கெல்லாம் எப்படி நான் பிரம்மம் நான் பிரம்மம் என்று, அவர்கள்தான் பிரம்மம் என்று கர்வத்திலே மற்றவையெல்லாம் ஸ்ருதி சொல்றது, ஒவ்வொரு ஜீவனையும் பார்த்து நீ பரபிரம்மமாக ஈஸ்வரனாக இருக்கிறாய் என்று. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, நான் பிரம்மன் என்று ஸ்ருதி சொல்கிறது. அப்போ மற்றவங்கெல்லாம் நான் பிரம்மன் நினச்சிட்டாங்க. இல்லைப்பா, எல்லாரும் பரபிரம்மன் தான், எல்லாரும் பரபிரம்மம் என்கின்ற தன்மை வர வேண்டும். அதான் நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, இங்கே கூட சொல்லியிருப்பேன். சிதானந்த மகராஜ் என்று சொல்லக்கூடிய சிவானந்த ஆசிரமத்தினுடைய சிவானந்தருக்கு அடுத்த தலைவராக இருந்தவர், மிகப்பெரிய ஞானி. அவருக்கு தெரியாத மொழிகளே இல்லை. உலகத்தில் ட்ரைபல் மொழிகள் எல்லாம் கூட அவருக்கு தெரியும். பார்த்தா அப்படியே ஒரே ஒரு குச்சி மாதிரி இருப்பார், வேறு எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட அவர், நாங்கள் சன்னியாசம் வாங்கிட்டு நானும் குருபரானந்தா இன்னொருத்தர் எல்லாம் மலேசிய சாமி எல்லாம் போயிட்டோம். அங்கே போய் சாமிஜியை பார்க்கலான்னு உள்ளே போகும்போது சாமிஜி குளிச்சுட்டு இருந்தாங்க. கங்கை கரையில் அவருடைய குடில் இருக்குது. அந்த கங்கையை பார்த்துட்டு நாங்கள்லாம் அப்படி உட்காந்துட்டு இருந்தோம். குளிச்சுட்டு வருவார், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி பிரம்மச்சாரி சொன்னாங்க. சரி, நான் உட்காந்துருக்கேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா காலெல்லாம் விறுவிறுது. என்னன்னு கீழே பார்த்தா சாமிஜி நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காரு எங்களை. உடனே நாங்கள்லாம் பதறி போய் சாமிஜி சாமிஜின்னு சொன்னோன்னே அவர் சொல்கிறார், ஏன்னா சர்வம் பிரம்மமயம் ஈஷாவாக்கியம் இதகம் சர்வம் என்று சொல்கிறார். அப்படி அதுதான் ஞானத்தினுடைய வெளிப்பாடு. அனைவரையும் ஞான ஸ்வரூபமாக பார்க்க. உடனே நான் நடிக்கக்கூடாது, எல்லாத்தையும் பார்த்தோன்னே நமஸ்காரம் பண்ணுறத இல்லை. இந்த பாவனை வேண்டும். அது அவருடைய பாவனை வெளிப்பட்டது. அதற்காக எல்லாத்தையும் வணங்குறவங்க மட்டும்தான் ஞானிகள் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. மனசுக்குள்ள அந்த பாவனை இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது நம்மை அழித்துவிடும், நாம் பெற்ற ஞானத்தை இல்லாமல் செய்விடும். அதுக்கு என்ன சொல்கிறார், அகரகர் நொடிப்பொழுதும் இந்த ஞாபகத்தை உன்னுடைய மனதிலே வைத்து கொண்டிருக்க வேண்டும். கர்வம் வந்தால் போச்சு என்று நம்மை நாம் பதம் பார்த்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் தீட்டி வைத்து விவேகானந்தர் சொல்வது போல வெடித்திரு. காரணம், மாயை அகடித கடினா படியசி மாயா. எப்போது வேண்டுமென்றாலும் நம்மை மாயை ஆட்கொண்டு விடுமப்பா. நாரதருக்கு ஆட்கொண்ட மாதிரி நாரதர் சொன்னாராம், இவங்கெல்லாம் மனித பிறவிகள் மாயையில் சிக்குண்டு படாத பாடுபடுறாங்கன்னு சொன்னாராம். அப்போ பகவான் சொன்னாராம், மாயங்கள் சாதாரண விஷயம் அல்லப்பா, நீ நினைக்கிற மாதிரி நீ ஏதோ வெளிவந்துட்டேங்கிறதுக்காக அது நினைக்காதன்னார். இல்லை என்னையெல்லாம் மாயம் ஒன்றும் பண்ணாதுன்னா. தலையில் கை வச்சால் உடனே என்ன பண்ணியாகி 10 குட்டியை போட்டு சாக்கடையில் கிடந்தார். அதுபோல் எந்த நிமிடம் வேண்டுமென்றாலும் இந்த கர்வமானது நம்மை அழித்துவிடும். அதனால் எல்லா நிலைகளிலும் கர்வம் என்பது வெளிப்படுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஏன் மற்ற எல்லா கர்வத்தையும் போக்கிவிடலாம். பணத்தினால் வரக்கூடிய கர்வத்தை போக்கிவிடலாம். வேறு பகட்டினால் வரக்கூடியது தானாக போயிடும். இது போல் பல பல கர்வங்கள் இருக்கிறது. இதெல்லாம் இளவையில் வரக்கூடிய கர்வம், இதெல்லாம் போயிடும். ஆனால் இந்த வித்யா கர்வம் என்பது போகிறது ரொம்ப 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 கடினம். அடிக்கடி
அதை சரிப்படுத்த வேண்டும். எப்படி அந்த பித்தளை பாத்திரத்தில் கழும்பு என்பது ஒன்று வரும், நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை சரியாக பராமரிக்க அந்த உள்ளுக்குள்ளே பூச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த என்ன ஈயம் பூசுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஈயத்தை பூசி சரியாக பராமரிக்காவிட்டால் அதுக்குள்ளேருந்து ஒரு ஒரு பாசி போன்ற ஒன்று கழும்பு வந்துடும். இந்த கழும்பு எங்கிருந்து வருகிறது? இந்த கழும்பு எங்கிருந்து வருது? உள்ளுக்குள்ளேயே இருந்து வருகிறது. அதுவும் உடனிருந்து கொள்ளும் வியாதினா. அதனால் அடிக்கடி அந்த கழும்பை போக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் 2 நாள் வச்சிருந்தீங்கன்னா பச்சையாயிடும். அதுபோல இந்த அகங்காரம் என்பது உனக்குள் இருந்து வருவது, இந்த கர்வம் என்பது உனக்குள் இருந்து வருவது. அதனால இது சரி செய்து கொண்டே இருக்க வேண்டும். எப்போது கொஞ்சம் விட்டீங்கன்னா பாசம் பிடிச்சிடும், அந்த கழும்பு பிடித்து விடும். அதை தான் இங்கே மிக மிக அற்புதமாக சொல்றார். அப்படி அகம் பிரம்மாஸ்மி விபாவியதாம் அகரக கர்ப்ப பரித்தச்சதாம் தேகே அகம் இது மதிருச்சதாம். இந்த தேகத்தை நான் என்கின்ற எண்ணம், தேக அபிமானம் என்பது இருக்கக்கூடாது என்று சொல்றார். இந்த தேகத்தில் நான் என்கின்ற பற்று இருக்கக்கூடாது. நம்ம ஆளுகள்லாம் என்ன பண்ணுவாங்க, இது போகிறது, இது இது சாப்பிடுகிறது, இது நடக்கிறது, வாயில சொன்னால் மட்டும் இது ஆயிராதப்பான். இது என்று இது என்கின்றதை நீ மனதிலே புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர வார்த்தையில் நார்மலாக இருந்தால் போதும். உடனே இதற்கு என்று ஒரு தனி வார்த்தையை கண்டுபிடித்து அதற்கு தக்கபடியெல்லாம் மாற்றிக்கிறதுங்கிறதெல்லாம் சரியாகாதப்பா. இந்த தேகம், மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் போன்ற பஞ்ச இந்திரியங்கள் இவைகள் எல்லாம் என்னால் ஏற்றி பார்க்கப்பட்டவை என்பேன் என்பதை புரிந்து கொண்டு இந்த தேகத்தை நான் என்று ஏற்படுவதனால ஜாதி நீதி குல கோத்திர தூரகம் நாம ரூபகுண தேசகால விஷயாதி என்கின்ற அத்தனை பிராப்ளங்களும் தேகத்தை நான் என்று எண்ணுவதனால ஏற்படுவதுதான். அதனால் இதை விடுவது மிக மிக கடினமானது. நிறைய பேர் எல்லாத்தையும் விட்டுருவாங்க. ஆனால் காலையில் எழுந்திரிச்சுன்னா எக்ஸசைஸ் பண்ணிட்டு அப்படி பார்த்துக்குவார். எல்லா சாமியார்களும் யோகா பண்ணிட்டு நான் பலன்னு இருக்கிறேன்னா நம்ம உடம்பு சரியாக இருக்கா என்றெல்லாம் பார்த்துக்கொள்வார்கள். காரணம் தேக அபிமானம் இன்னும் விடலை. சாமிஜி சொல்வார், எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் சாமியாருக்கு என்ன பண்ணுவாங்க, பிக்ஷையில் அத்தனை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, சாப்பிட்றதுல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. காரணம் தன்னுடைய தேகத்தை பராமரிக்கணும். தேகோ தேவாலயம், கண்டிப்பாக நிச்சயமாக அது வேண்டும். அதனால் எடுத்துடனே நம்முடைய தேகத்தை பராமரிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தர்மம். ஆனால் இந்த தேகத்தை தேகமாக பார்த்து பராமரிக்க வேண்டுமே தவிர தேகத்தை நான் என்கின்ற எண்ணத்தோடு பராமரிக்க கூடாது. அதுதான் இங்கே சொல்கிறார். அது சில எக்ஸ்ட்ரீம் கேஸ்கள்லாம் இருக்கிறது. இப்போ எப்படி ரமண மகரிஷி அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கிற போது தன்னுடைய துடைப்பாகம் எல்லாம் கரையானால் அரிக்கப்பட்டு போய்விட்டது. இருந்தாலும் அவருக்கு அது தெரியவில்லை. உடனே எனக்கு அது தெரியாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு நீ செஞ்சீன்னா நீ ரமண மகரிஷி அல்ல, நீ தான் ரமணர் தான், நீ தான். அதனால் நான் விவேகானந்தராக ஆக வேண்டும் அப்படின்னு சிக்காகோவில் போய் பேச முடியாது. அவர் என்சைக்ளோபீடியாவை பார்த்த உடனே உள்ளுக்குள்ளே ரெஜிஸ்டரான நம்ம சாட்சாத்கிருதானந்த சுவாமி மாதிரி பார்த்த உடனே அத்தனை உள்ளுக்குள்ளே போகிறது என்பது நடக்காது. நான் தான், அவர் தான். அதனால் இதை வைத்துக்கொண்டு இன்னொருவர் போல பாவனை செய்வது அல்லது இது அல்ல. இந்த தேகத்தை தேகே அகம் இது மதிருச்சதாம், இந்த தேகத்தை நான் என்று எண்ணுவதெல்லாம் ஆட்டிடியூடில் தானே தவிர செயல்பாட்டிலே இல்லை. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தேக அபிமானம் மதிருச்சதாம், தேகத்தில் இருக்கக்கூடிய நான் என்கின்ற எண்ணத்தை முழுமையாக விட்டுவிட வேண்டும். இல்லாவிட்டால் நான் எனது என்று செருக்கறுப்பான் என்று சொல்வார்கள். நான் எனது, நான் என்று இந்த தேகத்தை எப்போ நினைக்கிறாயோ அப்போது மமகாரம் வந்துவிடும். அகங்காரம் மமகாரமாக போய்விடும். எனவே மமகாரம் பிராபலங்களுக்கு வாய்ப்பாக ஆகிவிடும். அடுத்தது புதஜனை வாத பரித்தச்சதாம். கற்றறிந்த ஞானிகள் கற்றறிந்தவர்களிடம்
தேவையில்லாத விதண்டாவாதங்கள் செய்யக்கூடாது. காரணம், அவர் சொல்லக்கூடிய நோக்கு எனக்கு ஒருவேளை புரியாமல் இருக்கலாம், என்னுடைய சிற்றறிவுக்கு இது எட்டாமல் இருக்கலாம். எனவே நீ சொல்றது சரியில்லை என்று எனக்கு புரிந்ததை வைத்துக்கொண்டு அவரிடம் வாதிடக்கூடாது. அவர் பெரியவர், அவர் பல கோணங்களிலே சிந்தித்து அறிந்தவர், அவர் சொல்வதிலே ஏதோ ஒரு நிலைப்பாடு இருக்கும் என்று நான் படித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற இன்டலெக்சுவல் ஹானஸ்டி இருப்பவர்கள் யார்கிட்டும் ஆர்கியூ பண்ண மாட்டாங்க. அதனால் ஆர்கியூ பண்ணக்கூடாது, தெரிஞ்சு கேள்வி கேட்கலாம், ஆர்கியூ பண்ணக்கூடாது. இதுதான் இந்த சனாதன தர்மத்தினுடைய வேதத்தினுடைய தாற்பயம் என்பதே குரு சிஷ்ய சம்வாதம் தான். அதனால் கேள்வி கேட்கக்கூடாது என்ற அர்த்தம் அல்ல, கேட்டதை அவர் சொன்ன பதிலை புறம்பாக நீ புறக்கணிக்கக்கூடாது. ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது என்று எப்போதும் அறியேன் என்பவன் அறிந்து கொள்வான், அறிந்து விட்டேன் என்பவன் ஒரு காலம் அறிய மாட்டான். அதனால தான் தமிழில் மிக அழகாக ஒரு வார்த்தை சொல்வார்கள், அறியேன் என்பதை யானை கொடுத்து படிக்க வேண்டுமா. அவ்வளவு யானை இறந்தாலும் பொன் இருந்தாலும் பொன் என்று சொல்லக்கூடிய யானையை கொடுத்து எனக்கு தெரியாது என்பதை படித்து கொள்ள வேண்டும் என்று தமிழில் மிக அழகாக சொல்வார்கள். அப்படி இந்த புதஜனை வாத பரித்தெல்லாம் கற்றறிந்த ஞானியர்களிடம் அல்லது கற்றறிந்தவர்களிடம் தேவையில்லாத தர்க்கங்களை செய்யக்கூடாது. இன்டலெக்சுவல் ஹானஸ்டியோடு அவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு புரியாவிட்டால் மறுபடியும் பௌன புண்ணியன சிரவணம் குர்ஜா என்று சாஸ்திரம் சொல்கிறது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருஜ்யோ நம. ஹரி 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 ஓம் நமோ நாராயண. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி சத்யம். ஹரி ஓம் ஹரி ஓம். தம்பி நல்லா இருக்காருங்களா? ஓ